ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், நான் திவ்யா உங்க கூட பேசுறதுக்காக வந்தாச்சு. நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில போஷன் அபியான் திட்டம் குறித்து ESIC மருத்துவ கல்லூரியோடைய சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இந்த ஊட்டச்சத்து அதாவது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த போஷன் அபியான் பற்றி சொல்லுங்க டாக்டர். போஷன் அபியான் அப்படிங்கிறது வந்து 2018 மத்திய அரசால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இது வந்து தேசிய ஊட்டச்சத்து இயக்கம், நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்கிற ஒரு திட்டம். இது வந்து முதல் 6 வயசு குழந்தைகளுக்கு 0 to 6 years சில்ட்ரன். ஏன்னா வந்து சொல்லுவாங்கன்னா முதல் 1000 நாட்கள் நம்ம என்ன ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அதுதான் குழந்தையோட எதிர்காலம், மூளைத்திறன், உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ரெண்டாவது வல்னரபிள் குரூப்ஸ்னு சொல்லுவாங்கம்மா, அதாவது ப்ரெக்னென்ட் உமன், பால் கொடுக்குறவங்க, லாக்டேட்டிங் மதர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அங்கன்வாடி மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு பேர் தான் போஷன் அபியான். ஸோ கைண்ட் ஆஃப் மாஸ் மூமெண்ட், அதுதான் வந்து போஷன் அபியான். ஓகே, ஊட்டச்சத்துக்காக ஒரு பெரிய திட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. கரெக்ட். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் நம்ம கூட இணைஞ்சு நீங்களும் டாக்டர் கூட நிறைய கேள்விகள் கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஊட்டச்சத்து தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னாலுமே நம்ம டாக்டர் நம்ம கூட இருக்காங்க, கேட்கலாம். டாக்டர், இந்தியாவில் இந்த ஊட்டச்சத்து ஏன் இவ்வளோ ஒரு குறைபாடு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு? நல்ல கேள்வி. நம்ம என்னதான் வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் நம்ம அடைஞ்சிக்கிட்டே வரோம் கம்பேர் டு த லாஸ்ட் 10 yearsனால் கூட NFHS சர்வே, தேசிய சர்வேயில் வந்து 5 நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமே 35% குழந்தைகள் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்காங்க, ஸ்டண்டடாக இருக்காங்க. 32% குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா 57% பெண்கள், அதாவது 2 ஒருவர் இரத்த சோகையில் இருக்காங்க, அனிமியாவாக இருக்காங்க. அதனால் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நமக்கு இன்னும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சீரியஸ் பொது சுகாதார ப்ராப்ளம், பப்ளிக் ஹெல்த் பர்டனாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணோன்னா ஒரே வழி சரியான ஊட்டச்சத்து மட்டுமே. அதனால தான் நம்ம வந்து நியூட்ரிஷனை ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் அந்த இயக்கமேமா. ஓகே, நீங்கள் சொல்லும் போது தான் எனக்குமே புரிஞ்சது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னம்மா 8வது படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர், இந்த போஷன் அபியானுடைய முக்கிய பயனாளர்கள், பெனிஃபிட்ஸ் யாருக்கு கிடைக்கும் டாக்டர்? எஸ், கரெக்ட். அது முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகள் 6 வயசு உட்பட்ட குழந்தைகள் மெயினாக வந்து இதில் கவர் ஆவாங்க. அவங்களுக்கான ஊட்டச்சத்து இதில் கவர் ஆகும். ஏன்னா அவர்களுக்கு முக்கியமான தேவை வந்து புரோட்டீன் தான் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான காரணம். ஸோ அது இருக்குது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள், ப்ரெக்னென்ட் உமன், பாலூட்டும் அம்மாக்கள், லாக்டேட்டிங் மதர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அது முக்கியமானது வந்து அடலசன்ட் நியூட்ரிஷன் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 10 to 19 years தான் அடலசன்ட் வயசு. ஸோ அங்கே இருக்க அந்த பெண்களையும் நம்ம வந்து சரியான ஊட்டச்சத்து கொடுத்து அனீமியா ப்ரிவென்ட் பண்ணால் தான் அவங்க மாதவிடாய் போகும்போது எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிறது, எந்த ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி இருக்கும். அப்படிங்கிறதால now these 4 people, 6 years children, pregnant women, lactating mothers and adolescent girls, இந்த 4 பேருமே இந்த பயனாளர்களாக இருக்காங்க. அங்கன்வாடி மூலமாக அவங்க அந்த திட்ட பயனாளர் பெற்றுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம கூட நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சகோதரி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். ஐயா கிட்ட பேசணும். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 6 மாதம் முதல் 2 வயது வரையில கொடுக்கக்கூடிய ICDS அந்த இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்துல வழங்குறாங்க. ஊட்டச்சத்து, சத்துமாவு, அந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ ஐயா நீங்க சொன்னது வந்து ஒன்றிய அரசு வழங்குறத பத்தி எது சொன்னீங்க, எப்போ கொண்டு வந்தது? இது நீண்ட காலமா எனக்கு 55 வயது ஆகிருக்குதுங்க ஐயா. நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்துல வந்து அந்த படிக்கிறப்போ பள்ளியில எனக்கு வழங்கப்பட்டது. அதே போல வந்து நம்ம கோதுமை கொடுப்பாங்க, உடைச்ச கோதுமை, அவிச்ச கோதுமை வரும், அதுவும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு காரணம் வந்து அரசு
அரசுடைய மெத்தன போக்குங்களா அல்லது ஊழல் போன்ற காரணமா? ஏன்னா மேலை நாட்டுல எல்லாம் பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க, வெளிநாட்டுல எல்லாம் வந்து அவங்க டாப்ல இருக்காங்க. போஜராஜன், எனக்கு புரியுது உங்க கேள்வி புரியுது. ஆனா நம்ம வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு அதை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அதை பத்தி ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? அதுதான் இப்போ நவீன தொழில்நுட்பத்துல வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் எல்லாமே ஐயா உங்க கேள்வி மிக மிக சரியானது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஐசிடிஎஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த போஷன் அபியானில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் டூல்ஸை கூட இதில் கொண்டு வராங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இல்லை எங்களுக்கு வந்து சத்தான உணவு கிடைக்குதுன்னு, அதை சரியாக ட்ராக் பண்ணணும் இல்லையா, ஒழுங்காக அந்த அம்மாவுக்கு போய் சேருதா, அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், ஹைட்டு, வெயிட் எல்லாம் பார்க்குறதுங்க டிஜிட்டல் டூல்ஸை இதில் இந்த போஷன் அபியான் மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கய்யா. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே, ஊட்டச்சத்து தொடர்பாக நிறைய கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு டாக்டருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, இல்லை இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்குது, அது தொடர்பாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலம். ராஜலட்சுமி டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். நான் இதை கேட்கலாமான்னு தெரியல. எனக்கு 70 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளைனா 10 வயசா இருக்கும்போது அப்ப இந்த காமராஜ் உணவு திட்டம் அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்கதான் கொண்டுட்டு வந்தது, இந்த மதிய உணவு திட்டம். அப்ப இது எனக்கு கேட்கலாமான்னு இல்ல, என் மனசுக்கு பட்டத்தை நான் கேட்கிறேன். அப்ப வந்து தயிர் சாதம், அது அல்லாத அந்த ஒரு சோள ரவை உப்மான்னு ஒண்ணு ஏதோ எல்லோ கலரா இருக்கும். அது அந்த உணவு இப்ப கிடைக்குதான்னு தெரியல. அது அல்லாத இன்னொன்னு வந்து ஒரு பால் நானே அது செஞ்சிருக்கிறேன். அந்த பால் அது நாங்க இந்த 2-3 பொம்பளை பசங்க சேர்ந்துட்டு அதை காய்ச்சி ஈவினிங் இந்த மதிய உணவு சாப்பிடுற பசங்களுக்கு மட்டும் 10 டம்ளர், அந்த 10 டம்ளர்ல ஊத்தி கொடுக்கணும். அந்த பால் வழங்குறதுன்னு ஒரு திட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அப்ப அது இருந்துச்சு. இப்ப வந்து அது மாதிரி அந்த சோள ரவாவுல ஊட்டச்சத்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சத்து மாவு பவுடர். அதில் வந்து ராகி, கோதுமை, சோளம், அப்புறம் வந்து வறுத்த பயிறு, நிலக்கடலை, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து சத்து மாவு மாதிரி கிடைக்குதுங்கம்மா. அதுக்கப்புறம் கஞ்சி சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சி, அரிசி கஞ்சி இப்போ கிடைக்குதுங்கம்மா. ஸோ யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற மாதிரி சத்துணவு திட்டங்களில் வர்ற அந்த அரிசி, சாம்பார், முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 to 15 கிராம் ப்ரோட்டீனை வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்கம்மா. ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமது பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க சார். டாக்டர் வணக்கம். சுதந்திர கண்ணன், ரொம்ப அழகான பேர். உங்க பேரை கேட்டாலும் சுதந்திரம் கிடைச்ச போல இருக்கு. நன்றி சார். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெற்றோர் பாத்தீங்கன்னா 6 மாசம் குறிப்பிட்டு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க முடியாத பிரச்சனைல டப்பா பால் கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுக்கலாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இல்லை சார், 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். கண்டிப்பா அந்த வேற பால் கொடுக்கறதா இருந்தால் நம்ம தகுந்த பீடியாட்ரிஷியனோட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். அது சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் எப்போவுமே 6 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் சார் சிறந்த மருந்து. ஏன்னா ஊட்டச்சத்தே அது தாய்ப்பால் தான். ஆமாம், அது ஒரு வேக்சின் கூட. அப்படியா சார்? கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த மாசமா இருக்கிற பெண்களுக்கு இந்த பால்வாடி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சத்து மாவு தராங்க. இது ரொம்ப நல்லது. ஆமா, ரொம்ப நல்லதுங்க சார். ஏன்னா அதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. நான் முதல்ல போன வீட்டு சொன்ன மாதிரி அதுல வந்து ராகி, கோதுமை, சோளம், நிலக்கடலை இதெல்லாம் இருக்கிறதால அதில் வந்து ஃபோலிக் ஆசிடு, அயனு. நான் வந்து இப்போ NFHS சர்வே சொல்கிற மாதிரி ரத்த சோகை ரொம்ப காமன் இல்லையா. ஸோ உங்களுக்கு 15 to 15 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ப்ளஸ் நமக்கு இன்னும் 50 கிராம் வரைக்கும் கூட அயன் சத்து அதிகமாக அதில் கிடைக்கும் சார். அதெல்லாம் சத்து மாவு நம்ம கொடுக்குறோம். மெயினாக நம்ம ப்ரோட்டீனுக்காக தான் சார் நம்ம கொடுக்குறது. ஏன்னா ப்ரோட்டீன் நம்ம வாங்க முடியாது ஏழை மக்களால். அதனால சார். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, அதுவும் சிறப்பா சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். நம்மளுடைய நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கிட்ட அதிகமாக காணப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்ன டாக்டர்? நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைபாடு மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை, அனீமியா.
அதில் அது எதனால் வருதுன்னா நம்ம வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ், இரும்பு சத்து அதிகமான உணவுகளை நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் அயன் அண்ட் ஆல்சோ விட்டமின்ஸ். நம்ம வந்து அதை டெய்லியுமே சாப்பிட்றோமானா கிடையவே கிடையாது. கீரைகளும் அப்படி தான் நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது. ப்ளஸ் நம்ம அயன் சாப்பிட்டா கூட அயன் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டமின் சி வேணும். விட்டமின் சி எதில் இருக்குன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும். அதுவுமே நம்மளோட அது கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த ஃபுட் பாய்சனிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அயன் சத்து அப்சர்வ் ஆகிறது வந்து நமக்கு கம்மியாகும். ரெண்டாவது இப்போ மாதவிடாயான பிரச்சனைகள், அப்புறம் வந்து ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சிஸ், அதிகமாக தகுந்த இடைவெளி இல்லாமல் நம்ம குழந்தை பெற்றுக்கொள்வது, இதனால் கூட அனிமியா ஜாஸ்தியாகும். மெயினாக ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம பார்க்குற மாதிரி. ஓகே ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. கண்டிப்பாக. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். சரிங்க, சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. இப்ப வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் அப்படிங்கறது எந்த விதத்துல அவங்க ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்கலாம்? அண்ட் அந்த தாய்ப்பாலை எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ், ஐ மீன் தாய்ப்பால் வந்து ஒரு 2-3 டேஸ் அவங்க வெளியில போற மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதை சேவ் பண்ணிட்டு அது கூட குடுக்கலாமா, ஃபீட் பண்ணலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி டாக்டர். ஓகே. ரெண்டாவது கேள்வி, இந்த சத்து மாவு கஞ்சி பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த ஸ்ப்ரவுட்ஸ், இந்த கஞ்சி எல்லாம் போட்டு, ஸோ குழந்தைகளுக்கு அந்த கஞ்சி அப்படிங்கறத எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்கணும்? வீக்லி டெய்லியுமே குடிக்கலாமா, அல்லது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு அப்புறமா டெய்லி குடிக்கலாமா? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். முதலே சொன்ன மாதிரிமா, தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். முதலே சொன்ன மாதிரிமா, இப்போ தாய்ப்பால் தான் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து 6 மாதம் நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம கொடுக்குறதா இருந்தால் ஸ்டோர் பண்ணி, அதாவது நம்ம பிரெஸ்ட் மில்க் வந்து பம்பு மூலமாக எடுத்து நம்ம 4 மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கொடுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கொடுக்குறதா இருந்தால் 24 hours to 48 ஹவர்ஸ்க்கு நம்ம வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி கொடுக்குறதா நம்ம கப் அண்ட் ஸ்பூன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். சப்போஸ் மதர் வெளியே போகிறாங்கன்னா, நம்ம வந்து பேபி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 3 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் அது பால் கேட்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பம்பை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து நம்ம கொடுத்துக்கலாங்கம்மா. ஓகே டாக்டர், கர்ப்ப காலத்துல இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அது குழந்தையை எந்த அளவுக்கு பாதிக்கும் டாக்டர்? எஸ், வெரி குட் கொஸ்டின். ரொம்ப ரிலவெண்ட்டான கேள்வி. கரண்ட் சிச்சுவேஷனில் கர்ப்ப காலத்தில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருந்தால் முதல்ல வந்து குழந்தையோட எடை பாதிக்கப்படும். அது வந்து லோ பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதோட குரோத் பாதிக்கப்படும். ரெண்டாவது, இம்யூனிட்டி கம்மியாகிடும், எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும். ஸோ எதிர்ப்பு சக்தி கம்மியாக போச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா ரிப்பீட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து அதுக்கு மரணம் வரலாம், இல்லைனா வந்து அதோட க்ரோத், மூளையை வளர்ச்சி கம்மியாகிடலாம். டெவலப்மெண்ட், அதாவது டிலே டெவலப்மெண்ட் ஆகலாம். அதோட முக்கியமானது வந்தால் இப்போது முதல்ல சொன்ன மாதிரி முதல் 1000 நாட்கள் தான் குழந்தையோட அந்த ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா, பிற்காலத்தில் அது வரக்கூடிய சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு அதெல்லாம் கம்மியாக கூடக்கூடிய சான்ஸ் இருக்குது, நம்ம ஒழுங்காக கரெக்டாக ஊட்டச்சத்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் வந்து மதரோட ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதிலும் புரோட்டீன் ப்ளஸ் அயன் மிக 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 முக்கியமானதுமா. ஓகே, இப்போ குழந்தை பிறக்குது டாக்டர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் அயன் சத்து இருக்கிற அந்த மெடிசனை அம்மாக்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கரெக்ட், வேலிட் பாயிண்ட், எக்ஸலன்ட் வேலிட் பாயிண்ட். நம்ம வந்து அதுக்கப்புறமா மதர்ஸ் வந்து தே ஷுட் கண்டினியூ த அயன் டேப்லெட், அயன் ரிச் ஃபுட்ஸ். ஓகே டாக்டர். வணக்கம், ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் மின்ட்ல இருந்து ராஜா டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். சொல்லுங்க சார். ராஜா சார் சொல்லுங்க சார். இப்ப இந்த குழந்தைங்க சத்துணவு சாப்பிடறான்னு சொல்றாங்கல்ல. ஆமா சார். அது நம்ம கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சார்? அதான் சார், நம்ம வந்து இப்போ இந்த அவங்களுக்கு வந்து போர்ட்டபிள், அதாவது ரொம்ப பேலட்டபிள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நாக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை அதிகப்படுத்தியோ இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ப்ரிப்பரேஷன்லையோ நம்ம கொடுங்க. பட் பொதுவாகவே வந்து பார்த்தா அந்த சத்துமா வந்து குழந்தைங்க வந்து நல்லா தான் சாப்பிட்டுக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். நம்ம வந்து அதுக்கு பேலட்டபிளாக மாற்றி கொடுத்துக்கலாம் சார், அவ்வளோதான் சார். இல்ல ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட வேணாம்னு சொல்றதுதான் சார் விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த பாக்கெட்ல ஏதாவது அது நம்ம தான் சார், நம்ம சாப்பிடாம இருந்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க சார். பொதுவா நம்மளே சாப்பிடக்கூடாது சார். நன்றி சார். நம்ம சாப்பிடாம தான் சாப்பிட மாட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், அங்கன்வாடியில் வந்து ஒரு தாய்க்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கிடைக்கும் இந்த போஷன் அபியான் மூலமா? நல்ல கேள்வி. ஐசிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அங்கன்வாடி மூலமாக முதல்ல வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு.
சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுனா மெயின் ஃபுட்டு கிடையாது, நம்ம சாப்பிட்ற மீல்ஸ் அது கிடையாது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன் நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு. அது 1/3 ஆஃப் த ப்ரோட்டீனை வந்து இவங்க வந்து நம்ம இதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது growth மானிட்டரிங். நீங்கள் வந்து எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சங்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும்போது பிக்மி கார்டு, பிக்மி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து growth சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. முதல்ல 6 வருஷங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட கிராஃப் வந்து மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. ஹைட்டு, வெயிட் ஃபார் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதாவது வயசுக்கு ஏற்ற எடை அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. அது ஒரு கிராஃப் மாதிரி போகும். எங்கே குழந்தை டக்குன்னு டிப் ஆகுதோ நம்ம அப்போ வந்து இன்டர்வென்ஷன் பண்ணுற மாதிரி அதுதான் growth மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தா ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணுவாங்கம்மா. ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ்னால் அடிக்கடி சளி பிடிக்குதா, என்னென்ன டயரியா போதா அது செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது தடுப்பூசி போடுதல். அங்கன்வாடியில் தடுப்பூசி போட மாட்டாங்க. அங்கன்வாடியிலேருந்து ரெஃபர் பண்ணி சுகாதாரத்தை பிரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு நம்ம வந்து இது பண்ணோம். பட் இந்த அங்கன்வாடி இருக்கிற ஒர்க்கர் தான் they should ensure that child has got the adequate vaccination. சரியான வயதுக்கு அந்த தடுப்பூசி அவங்க வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து நியூட்ரிஷனல் கவுன்சிலிங். அதாவது பார்த்தா நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் இப்போ நேர் கூட கேட்டார், இந்த சத்துமாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, அப்போ என்ன பண்ணுறது கவுன்சிலிங் என்ன மாதிரி நம்ம வந்து இப்போ சில குழந்தைங்க வந்து இந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து சாப்பிட்டுடுவாங்க. சில பேர் சக்கரை அதிகமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் இந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 விஷயங்களை வந்து அங்கன்வாடி சென்டர்களில் நமக்கு பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நண்பன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே ஹாரிஸ் ஜெயராஜோடைய கம்போசிங்ல விவேகாவுடைய வரிகள்ல கிரிஷ் சுஜித்ரா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு. அவன் எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே ஆகும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால
மணி 23 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கூட டாக்டர் சுதந்திர கண்ணன் அவர்கள் இருக்காங்க. ஊட்டச்சத்து தொடர்பாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஷன் அபியான் அப்படின்ற இந்த திட்டம் ரொம்பவும் முக்கியமான ஒரு திட்டம். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, இந்த மாதிரி பல பேருக்கு முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்லுங்க, பொதுவாக புதுசாக பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏன் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது? அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னாக்கா, நம்ம புதுசாக பிறக்க குழந்தைகள் நியூட்ரிஷனல் அனிமியா வந்து மதர் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து ஊட்டச்சத்து கம்மியாக எடுத்திருந்தா, அவங்களோட ஹீமோக்ளோபின் வந்து கரெக்ட் பண்ணாமல் இருந்தால், இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா மதர்ஸ் மெட்டர்னல் அனிமியா வந்து 3 மாதத்தில் டிடெக்ட் பண்ணி ஃபோலிக் ஆசிட் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 மாதத்துலேருந்து அயன் ஆரம்பிச்சிடுவாங்க. 100 நாட்கள் வந்து அவங்க அயன் எடுத்துக்கணும். அதேமாதிரி நம்ம ஏற்கனவே நீங்களே சொன்ன மாதிரி அந்த ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அயன் கண்டினியூ பண்ணணும். அந்த இதெல்லாமே குழந்தைங்களோட அனிமியா எடுத்த சுவையை பாதிக்கும். அதேமாதிரி நம்ம வந்து முதல் 6 மாதம் வந்து தாய்ப்பால் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு நியூட்ரிஷன் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ மதரோட அயன் ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் வில் பாஸ் த்ரூ த பிரெஸ்ட் மில்க் டு த பேபி ஃபார் த பேபிஸ் growth. ஸோ தட் மே பி த ரீசன். அதனால தான் வந்து குழந்தையோட இது கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த மாதிரி இரும்புச்சத்து அந்த மருந்தை விட்டுட்டாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. ஸோ அவங்க குழந்தை ஒரு வயசு கிட்ட இருக்கும் பொழுது மறுபடியும் அனிமியா வந்து சான்சஸ் உண்டு. ஆமாம், ரத்த சோகை வர சான்ஸ் உண்டு. ஓகே, இந்த 6 மாதம் கழிச்சு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் டாக்டர்? ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீனிங் சொல்லுவாங்க. வீனிங்கில் வந்து நம்ம வந்து ராகி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், பிகாஸ் அது ரொம்ப கால்சியம் ரிச் அப்படிங்கிறதால. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நம்ம பனானா கொடுக்கலாம். அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவுகள் வந்து நம்ம அதுக்கடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது we will get the 500 kilocalories of energy from the supplementary food plus 12 to 15 grams of protein plus பருப்பு சாதம் அதெல்லாம் நம்ம வீட்டில் கொடுக்கும்போது இந்த ப்ரோட்டீன் இருக்கிற நமக்கு மேட்ச் ஆகிடும். we will focus on the protein in the first 1000 days of the அதுதான். ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராதாகிருஷ்ணன் டாக்டர் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். கேரளாவில் சார் இந்த குழந்தைங்க 6 மாசம் முடிஞ்ச பிறகு 6 மாசம் அவங்க தாய்ப்பாலம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த நேந்திரம் பழம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அயன் ரிச். அந்த பச்சை காயை வந்து நல்லா வேக வச்சுட்டு இடிச்சு நம்ம பனகல் கண்டு இது வச்சு காய்ச்சி கொடுக்குறாங்க. நல்லதா சார்? நல்லது சார். அது அந்த கல்ச்சரலி அக்செப்டபிள் ஃபுட்டு அப்படிங்கிறதால தே கேன் டேக் அவங்க எடுத்துக்கலாம் சார். அது கேரளா ஐசிடிஎஸ்ல வந்து அமிர்தம் பொடின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அமிர்தம் பொடி. ஆமாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போஸ்ட் இப்போ வந்து நம்ம சத்துமாவை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்தந்த மாநிலங்களுக்கு எந்த கல்ச்சரல் அக்செப்டபிள் ஃபுட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது கல்ச்சரல் அக்செப்டபிள், அது கேரளாவில் அது அக்செப்டபிள். இப்போ மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்கே வேறு வகையான திங்ஸ் எல்லாம் உணவுகள் போட்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க சார். ஆமாம் சார், நன்றிங்க சார். ஓகே, நேர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 29860038 அல்லது 2952205554 முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. பல கேள்விகள் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ இவர் முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி கேரளால ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. இங்க இருக்க குழந்தைங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறமா தேங்காய் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அங்க இருக்க குழந்தைங்களுக்கு அது கொடுக்குறாங்க. அது இங்கேயும் ஃபாலோ பண்ணலாமா? இல்ல, தேங்காய் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா தேங்காயில தான் வந்து நமக்கு வந்து இந்த டாரின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் இருக்கு. இந்த டாரின்ங்கிற அமினோ ஆசிட் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்தால் டாரின் வேற எங்க கிடைக்கும்னா பிரெஸ்ட் மில்க்ல தான் கிடைக்கும். ஸோ தேங்காய்ங்கிறது தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அந்த டாரின் வந்து தேங்காய், பட் தேங்காய் கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் அதான் சொன்ன மாதிரி சாலிடாக கொடுக்காம பல்லு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து சாலிடாக கொடுக்கலாம். இல்லைனா நம்ம தேங்காய் பால் அந்த மாதிரி தான் நம்ம லிக்விடாக தான் கொடுக்கணும். ஓகே டாக்டர், இந்த போஷன் அபியானுடைய திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுடைய பங்கு என்னவா இருக்கும் டாக்டர்? எக்ஸலன்ட் கொஸ்டின். அங்கன்வாடி ஒர்க்கர் தான் அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. ஸோ அவங்க தான் ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் த பப்ளிக். ஸோ அவங்க வந்து தேவையான சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும். இந்த டேக் ஹோம் ரேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக போய் மக்களுக்கு சேர்தான்னு பார்க்கணும். நான் முன்னாடியே ஒரு நேரத்தை சொன்ன மாதிரி இப்போ வந்து டிஜிட்டல் டூல்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. போஷான் மா ஜன் அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா ஐசிடிஎஸ் நல்லா இருக்க ஐசிடிஎஸ் நல்லா போயிட்டுருக்க ஐசிடிஎஸில் அலாங் வித் டிஜிட்டல் ட்ராக்கிங் கொண்டு வராங்க. அந்த டிஜிட்டல் ட்ராக்கிங்கில் வந்து ஒவ்வொரு அங்கன்வாடி ஒர்க்கரும் அந்த குழந்தையோட பேரை அதை என்ட்ரு பண்ணி அந்த ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிடணும். அந்த ரெக்கார்டு மூலமாக அந்த குழந்தைய வந்து அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை இப்போ இந்த எவ்வளோ ரேஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் நம்மளோட ரேஷன் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா TNPDSன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்ணன் எவ்வளோ வாங்கினாரு, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளோ ரேஷன் வாங்கினாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ட்ராக்கர் ஆப்பும் இருக்கும். ஸோ அந்த திட்டத்தை சரியாக மாடிஃபை பண்ணுறது அங்கன்வாடி ஒர்க்கரோட வேலைங்க. ஓகே, நான் அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. கே தாமஸ். தாமஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம் தாமஸ் சார், சொல்லுங்க சார். சார், அதாவது நான் என்ன கேட்கறேன், என் பேரனுக்கு இப்பதான் 5 மாசம் முடிஞ்சு நான் ஒரு 20 நாள் ஆகுது, 6 மாசம் முடிய போகுது. ஓகே. அவனுக்கு என்ன கொடுக்கலாம்? இப்ப மதர் ஃபீடு மட்டும்தான் எங்க டாக்டர் கொடுக்குது. என்ன கொடுக்கலாம்? இப்போ 6 மாசம் முடிஞ்சு நீங்க வீனிங் ஆரம்பிச்சிடலாம். பருப்பு சாதம், ராகி அதெல்லாம் நீங்க கொடுக்க நாள்லாம் என்ன கொடுக்கணும்? முத நாளே பருப்பு சாதம் கொடுக்க இல்ல, முத நாள் இல்ல, ராகி வச்சு ஆரம்பிங்க சார். ராகி கூழ் மாதிரி பண்ணி செமி சாலடா வச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் சார். வாழைப்பழத்தை மசிச்சு நல்லா ஸ்பூன்ல கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்து கொஞ்சம் கிராஜுவலா. சார், ஆப்பிள் எல்லாம் இருக்குல்ல சார், ஆப்பிள் வந்து அதை அவிச்சு கொடுக்கணுமா அல்லது அதை கட்டியாவே லேசா மிக்சியில போட்டு நல்லா செமி சாலடா வச்சு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பார்க்கலாம் சார். எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பனானாவும் ராகியும் தான் பிரைமரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு 8 மாசம் 9 மாசம் வரும்போது தான் மற்றதெல்லாம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆப்பிள் ஆகட்டும், முட்டை ஆகட்டும், அதெல்லாம் நீங்க 9 மாசத்துக்கு மேல கொடுக்கணும். 8 மாசத்துல தான் முட்டை மஞ்சக்கரு பல்லு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சார். சரி சார். ஆமாம் சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். டாக்டர், ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற எளிமையான சுலபமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவு கட்டமைப்பு பற்றி சொல்லுங்க டாக்டர். ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம ஒரு பொதுவாக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சத்து வந்து ப்ரோட்டீன் வந்து ஒரு பர்சனுக்கு எவ்வளோ தேவைன்னா பாடி வெயிட் மல்டிப்ளை பை 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவோ அவ்வளோ கிராம்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 60 கிலோ இருக்காருன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு வேணும். அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாரோட ப்ரோட்டீனும் நம்ம பார்த்தோன்னா ஒரு குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா 300 to 400 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும். சரிங்களா? ஸோ நமக்கு அதை வந்து எப்படிலாம் நம்ம பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல வெஜிடபிள்ஸு, பிளான்ட் பேஸ்ட் வெஜிடபிள்ஸ், முட்டை சாப்பிட்றவங்க தான் முட்டை வந்து இட்ஸ் எ கம்ப்ளீட் ப்ரோட்டீன். முட்டையில் வந்து நமக்கு எல்லா அமினோ ஆசிட்ஸ் இருக்காது, வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நட்ஸு, மெயினாக கீரைகள், இதெல்லாம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக கொடுக்கும். அது இல்லாமல் நமக்கு ஃப்ரூட்ஸு, ரொம்ப முக்கியமானது ஃப்ரூட்ஸு. ரொம்ப நம்ம அதிகமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கணும். பிகாஸ் விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கும். விட்டமின் சி தான் நம்ம இம்யூனிட்டியோட, நோய் எதிர்ப்பு சக்தியோட தூணே. ஸோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மீன் சாப்பிட்டா ஒமேகா 3 நமக்கு ஒமேகா ரிச் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கம்மி அளவை குறைச்சிக்கணும். ஏன்னா பிகாஸ் எப்போவுமே நமக்கு அந்த வாக்குவாதம் உண்டு, அனிமல் ப்ரோட்டீன் பெஸ்ட்டாக பிளான்ட் ப்ரோட்டீன் பெஸ்ட்டுன்னு. பட் எப்பவுமே பிளான்ட் ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் அனிமல் ப்ரோட்டீன் இஸ் ஹை இன் மெத்தியோனின். ஸோ மெத்தியோனின் வந்து உங்களுக்கு ஹோமோசிஸ்டினை ரைஸ் பண்ணி நிறையா பாடி டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனில் இருக்கிறது சிறந்ததுமா. ஓகே டாக்டர், ஏன்னா இப்போ குழந்தைங்களே இந்த ஜங்க் ஃபுட்டை தான் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த காய்கறிலாம் பழகிறது ரொம்ப பழக்கிறோம். ஆமாம். ஓகே டாக்டர், நம்ம உள்ளூர் சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். முக்கியமானது வந்து கீரை. ஹையஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி வந்து கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை, இந்த எல்லா கீரை வகைகளையும் நமக்கு அயன் வந்து நிறையா இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிற உணவு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அயன் வந்து நிறையா இருக்கும். நிலக்கடலை அதிலலாம் அயன் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அயன் எடுத்துக்கலாம். மெயினாக கீரை தான் நம்ம வந்து அயனை நம்பி இருக்கணும். ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து? வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? சரி, நீங்கள் பேசுறது ரொம்ப லோவாக கேட்குது. அவர் பேசுறது அவருக்கே கேட்குதான்னு தெரியல. சரி, ஓகே டாக்டர், நம்ம ஊட்டச்சத்து அப்படின்றது கை கழுவுறது, சுத்தம், இதுலேயும் முக்கியத்துவம் இருக்குதானே டாக்டர்? கரெக்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் ரிச் ஃபுட்ஸு, விட்டமின் சி மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்ம இன்ஃபெக்ஷனையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா வயிற்றுப்போக்கில் அயன் சத்து போயிடும், எனர்ஜி நம்ம ஊட்டச்சத்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த டிவார்மிங் சொல்லுவாங்க, தமிழக அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி, டிவார்மிங் ப்ரோக்ராம் வந்து இப்போது எவ்ரி 6 மாதத்துக்கு ஒருக்க
சுகாதாரத்துறையும் அந்த மாத்திரைகள் அல்பெண்டசோல் மாத்திரை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து சூ பண்ணி ஒரே ஒரு மாத்திரை தான் 400 மில்லிகிராம் இருக்கும். அதை சூ பண்ணி சாப்பிட்டா இண்டஸ்ட்ரைனில் வரக்கூடிய அந்த கிருமிகள்லாம் வந்து நமக்கு போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேம், இண்டஸ்ட்ரைன் கிருமிகளே வந்து நமக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணிடும். ஓம்ஸ் புழுக்கள்லாம் இருந்தால். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி கை கழுவுறது, அந்த அல்பெண்டசோல் டேப்லெட் சாப்பிட்றதுலாம் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் அயன் சர்க்குலேஷன் இந்த பாடி. ஓகே டாக்டர், ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க, குழந்தை பிறந்து 6 மாதம் அது அம்மாவோட பொறுப்பு தான், அம்மாவோட பொறுப்பு தான்வாங்க. ஸோ அது ஒரு அம்மாவோடைய பொறுப்பா இல்லை ஒரு குடும்பத்துக்கே அது ஒரு பொறுப்பா? இட்ஸ் a ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் மதர் மட்டுமே நம்ம அதில் வைக்கக்கூடாது. அதில் தந்தையோட ரோலும் இருக்குது, தாத்தா பாட்டிகளோட ரோலும் இருக்குது, நெய்பர்ஸோட ரோல் இருக்குது, பள்ளிக்கூடம் அங்கன்வாடியோட ரோல் இருக்குது. இது எல்லாமே ஒருத்தரோட சொல்கிற இது சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இட்ஸ் சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் தேர் கிட்ஸ் இன் ஹெல்த்தி ஸ்டேட். அப்படின்னா தான் நமக்கு சொசைட்டிக்கும் பிரோஜனமாக இருப்பாங்க, நாட்டுக்கும் பிரோஜனமாக இருப்பாங்க. சரி, அந்த கான்செப்ட் தான். ஓகே டாக்டர். டாக்டர் நிறைய பதில்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களை நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 29860038 அல்லது 2952055554 ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கூட டாக்டர் சுதந்திர கண்ணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், சென்னையில இருந்து தாட்சாணி பேசுறேன். தாட்சாணி டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். அங்கன்வாடியில குடுக்கிற சத்து மாவு சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா சார்? இல்லைம்மா, ஜென்ரலாக நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் சுகர் அதிகமாக இருக்கும். நம்ம அதில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சுகர் இல்லாமல். ராகி, கோதுமை, சோளம், நிலக்கடலை போட்டு நம்ம சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாமா. ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம வந்து சுகர் வந்து நட்ஸு சாப்பிட்றது நல்லது. ஸோ அதனால வந்து நம்ம அதை குறைச்சிக்கிறது நல்லது தான். சத்து மாவு சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூமா. நிறைய புது புது கேள்விகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான பதில்களும் கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஓகே டாக்டர், ஜன் அந்த்லோன் அதாவது இந்த மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்ற அந்த சமூகங்கள் இந்த போஷன் அபியான் திட்டத்தில் எப்படி பங்கேற்கலாம் டாக்டர்? மெயினாக வந்து சமூகங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க அங்கன்வாடிகள் போயிட்டு இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். திட்டத்தை பற்றி நமக்கு யாரெல்லாம் பெனிஃபிஷியரி தெரிஞ்சுக்கணும். அவங்க பெனிஃபிஷியராக இருந்தா அப்படின்னா நம்ம வந்து இதில் இந்த ஸ்கீம்ஸ், இந்த திட்டத்தை நம்ம வந்து அவைல் பண்ணிக்கணும். அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம மற்றவங்ககிட்டலாம் சொல்லணும் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம முதல்ல ரிப்பீட்டடாக சொல்கிறது அதே தான். இந்த ப்ரோட்டீன் நான் ஏன் அவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா, அது ரொம்ப ரொம்ப குறைபாடு இந்தியாவில். இந்தியா இஸ் லிட்டரலி நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கான போராட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று இது எல்லாருக்குமே ஃப்ரீ தான், நம்ம எந்த ஒரு செலவுமே செய்ய தேவையில்லை. இன்னுமே இப்போ நீங்கள் 100 கேள்வி நீங்கள் பதில் சொன்னால், நம்ம இவ்வளோ பண்ணியுமே எதுக்கு அங்கன்வாடி யூசேஜ் கம்மியாக இருக்குன்னா, மெயினி மைக்ரேஷன் ஆகிடும், வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே அங்கன்வாடி இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். ரெண்டாவது, இந்த ஸ்கீம்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு, ஜன் அந்தோலன் அப்படின்னா மக்களால் நடக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஜன் அந்தோலன். ஸோ அந்த மக்கள் தான் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NGOs ஹெல்ப் பண்ணலாம், இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி அங்கன்வாடி இருக்கிறத பற்றி ஹெல்ப் பண்ணலாம், சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து போடலாம். நிறைய அவேர்னஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ நம்மளை இப்படி கூட ப்ரோட்டீன் ஊட்டச்சத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா இந்த அங்கன்வாடியில என்ன கொடுக்குறாங்கன்றதே சில பேருக்கு தெரியாது. கரெக்ட். அவங்க டேக் ஹோம் ரேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அங்கேருந்து திங்ஸ் அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மாதத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து அங்கேருந்து டேக் ஹோம் ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். டாக்டர், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இந்த ஊட்டச்சத்து திட்டங்களில் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க டாக்டர்? தமிழ்நாடு வந்து இந்த ஊட்டச்சத்து மிச்சத்தை வரைக்கும் ஒரு முன்னோடியாக இருக்குது. பிகாஸ் வி ஹேவ் எ எக்ஸலண்ட் ICDS சிஸ்டம். பயங்கர டிரான்ஸ்பரன்சி இருக்கும் நம்ம சிஸ்டமில் வந்து. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ட்ராக்கிங் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆன்லைன் ட்ராக்கிங், டிஜிட்டல் ட்ராக்கிங், அதெல்லாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். நம்ம இது அவேர்னஸ் காமராஜர் காலத்திலிருந்தே வந்துச்சு. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த டயட். நம்ம இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நம்ம அரிசியில் வந்து அயன் சேர்த்துக்கலாமா, ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. விட்டமின் டியை கொண்டு வரலாமா. இப்போ விட்டமின் டி அயன் குறைபாடு மாதிரியே விட்டமின் டி குறைபாடு ரொம்ப காமன். ஸோ அதை எப்படியா சாப்பாட்டில் கொண்டு வரலாமா அப்படின்னு நம்ம வந்து வி ஆர் ஸ்டடிங் ஆன் தட்.
ஓகே டாக்டர், இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தொடர்பா என்ன மாதிரியான திட்டங்கள் கூடுதலா இருக்கு டாக்டர்? கூடுதலாக இருக்குது வந்து நமக்கு ரொம்ப காமனாக தெரியுற முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி ஸ்கீம், கேஷ் இன்டென்சிவ் ஸ்கீம். அதில் உங்களுக்கு பிக்மியை ரெஜிஸ்டர் பண்ணுறாலே இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அந்த பணம் மூலமாக நம்ம வந்து உணவுப் பொருட்களை வாங்கி நம்ம வந்து சரியான ஊட்டச்சத்துக்கலாம். உணவகங்கள் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய உணவகங்கள் இருக்குது. பொதுவாக வந்து ஸ்ட்ரென்தன்டு பிடிஎஸ் அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் கடை சிஸ்டம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் மெத்தட் இன் சப்ளிமெண்டிங் த திங்ஸ் ஊட்டச்சத்து அதிகமாக நியூட்ரிஷன். ஓகே டாக்டர், நம்ம குழந்தைங்கள் பற்றி பேசணும், கர்ப்பிணி பெண்கள் பற்றி பேசணும். இளம் வயதோடு இருக்க பெண்களுக்கு ஊட்டச்சத்துன்றது எந்தெந்த விஷயத்தில் தேவைப்படுது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி அர்ஷன் சொல்லக்கூடிய அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் செக்ஷுவல் ஹைஜீன் அந்த கிளினிக்கில் வந்து பார்த்தா நம்ம அடலசன்ட் ஹெல்த், ஏன்னா அவங்க தான் வந்து ஹெல்த்தி மதராக ஆக போகிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஆரோக்கியமான மதராக ஆக போகிறாங்க. ஸோ அப்போவே நம்ம வந்து இந்த டிவார்மிங், ஊட்டச்சத்து, அயன் டெஃபிஷியன்சி ப்ளஸ் அவங்களுக்கு அப்போ தான் அந்த மாதவீடு ஆரம்பிக்கும். ஸோ அப்போவே அதற்கான நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் கொடுத்து நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் ப்ளஸ் அயன் சத்தை கரெக்டாக வச்சுட்டோம்னா தே கேன் பிகம் ஏ ஹெல்தி மதர் அண்ட் ஹேவ் ஏ குட் நார்மல் டெலிவரி. ஸோ அதை நம்ம இல்லைன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. டாக்டர், ஜங்க் ஃபுட், தூக்கம், உடற்பயிற்சி இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து நீங்கள் கிடையாது, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் கிடையாது. உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பேடு பாக்டீரியா. ஓகே. ஸோ உங்கள் நல்ல பாக்டீரியா தானே நீங்கள் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டீங்க. உங்கள் பேடு பாக்டீரியானால தான் அந்த இதே நடக்குது. ஸோ நம்ம சரியான ஃப்ரூட்ஸு, ஃபைபர் இன்டேக் அதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்பொழுது நல்ல பாக்டீரியா வளரும். நல்ல பாக்டீரியா வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய அந்த எண்ணமே வராது. ஆக்சுவலி ஜங்க் ஃபுட்டுக்கான முக்கியமான காரணமே நம்மளே திட்டிக்க வேணாம், முக்கியமான காரணமே வந்து நம்மளோட பேடு கட் பாக்டீரியா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடிலாம் 8 மணி 9 மணிக்கே படுத்துருவாங்க. இப்போ எல்லாம் 12 1 o'clock லேட் நைட்டை போகிறது வந்து அகெயின் இட் இஸ் அஃபெக்ட் தட் ஸ்லீப் குவாலிட்டி. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்லீப்பில் வந்து ரெம் ஸ்லீப் ரொம்ப முக்கியமானது. அது இப்போ நிறைய பேர் கிடைக்கிறதே இல்லை. அதனால தான் காலையில் தூங்கி எழுந்தா கூட டயர்டாகவே இருக்கும். ஆனால் ரெம் ஸ்லீப் நமக்கு கிடைக்கிறதில்ல, அது குவாலிட்டி. ரெண்டாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டீங்க, நம்ம வந்து இந்த உடற்பயிற்சி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் கூட நமக்கு வந்து இந்த ஒபிசிட்டி அதிகமாகுது, உடல் பருமன் போடுறது அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததில்ல. எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸாக சேர்ந்து ஊட்டச்சத்து குறைய அஃபெக்ட் ஆகுது. அது கண்டிப்பா டாக்டர். ஏன்னா இப்போ நிறைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால உட்காந்துட்டே இருப்போம், உடற்பயிற்சி பண்றது கண்டிப்பா செடன்டரி லைஃப் ரொம்ப போயிடுறோம். ஆஃபீஸ்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் நினைச்சா பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். ஓகே, ஸோ நேர்களே நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். 29860038 அல்லது 2952055544 ரெயின்போல நிறைய விஷயங்கள் நம்ம கூட டாக்டர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஊட்டச்சத்து அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அது தொடர்பாகவும் பல விஷயங்கள் நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் டாக்டர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, சில குடும்பங்கள் வந்து இன்னுமே இந்த அங்கன்வாடி சேவைகளை ஏன் பயன்படுத்தாம இருக்காங்க டாக்டர்? நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரேன்ட் ஒரு விஷயம் இருக்கலாம், மைக்ரேஷன் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது அவேர்னஸ் கம்மியா இருக்கிறது. ரெண்டாவது இது எல்லாருக்குமே ஆனது தான். நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து எல்லாருமே இதில் ஜாதி மதம் நம்ம அந்த பாகுபாடே பார்க்கக்கூடாது, அதனால் இருக்கலாம். ப்ளஸ் வந்து அரசாங்கமும் வந்து த்ரூ என்ஜிஓஸ் அண்டு இந்த சோஷியல் மீடியா மூலமாக இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குது சென்டர் அப்படிங்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னே, இப்போ என்னோடய ரேஷன் கார்டு வந்து எந்த அட்ரஸில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நானே ஏதோ படித்ததால் கரெக்டாக அந்த சைட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி கொண்டு வர முடிஞ்சது. இது படிக்காதவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் வந்து நம்ம சோஷியல் மீடியா மூலமாக தான் அந்த அவேர்னஸ் நிறைய கொண்டு வரணும். மெயின்லி நம்ம எத்தனையோ ரீல் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம், அதில் இது பண்ணலாமே அப்படிங்கிறது தான். மெயினாக அவேர்னஸ் அதிகமாக கொண்டு வரணும். மக்கள் அதை நம்பி அந்த சர்வீசஸை நம்ம அவங்க எடுக்க தான் அவங்களுக்கும் அதை செய்வாங்க. இந்த மாதிரி நிச்சயமா இந்த ஊட்டச்சத்து அப்படின்றது அங்கன்வாடியை பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆதார் கார்டு, உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இந்த ஒபிசிட்டி உடல் எடையும் ஊட்டச்சத்துக்கு ஒரு முக்கிய காரணமா டாக்டர்? இப்போ வந்து அந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாடுறதே குறைஞ்சி போச்சு. முன்னாடிலாம் பாரதியார் சொல்கிற மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டு, காலை இழந்தவனும் படிப்பு. இப்போ எல்லாமே உள்டா.
ஸோ காலையில் எந்திக்கிறதும் கிடையாது. இப்போ மாலை விளையாட்டு சுத்தமாக இல்லை. சென்னை மாதிரி நகரங்களில் பார்த்தா விளையாடுறதுக்கான வசதிகளே கிடையாது. எங்கே குழந்தைங்க விளையாடணும் இல்லை, அந்தளவுக்கு அடர்ந்த இது இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் இருக்க ஸ்கூலே ரொம்ப கம்மி தான். இப்போ நாங்கள் கிராமத்தில் படித்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டே வந்து 3-4 டீம்ஸ் விளையாடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ நிறைய சென்னை ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிரவுண்ட்ஸே கிடையாது. அவங்க வேற எங்கேயும் கூட்டு போய் தான் விளையாட வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகுது. ஸோ அகெயின் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு ப்ளஸ் இந்த ஜங்க் ஃபுட்டு. இப்போ முன்னாடி இப்போ 2 பேருமே வேலை பார்க்குற ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அவங்க நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சமைச்சு கொடுக்க வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன்லி. ஸோ அகெயின் ஜங்க் ஃபுட்டுக்கு நிறைய போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஜங்க் ஃபுட் எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டியை வந்து பெர்மிட் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் பார்த்தா குழந்தைங்க எங்கேயுமே வெளியே போகவே இல்லை. நல்லா 8 வயசு குழந்தைக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து அடல்ட்ஸுக்கு தானே வரும். 8 வயசு குழந்தைக்கு வந்திருக்கு. பிகாஸ் குழந்தைங்க வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே அடம்டாகி ஒபிசிட்டி வந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வீட்டுக்குள்ளே இருங்கன்னுவாங்க, இப்போ வெளியில போக மாட்டாங்க. ஒரு காரணம் ஃபோன்னு சொல்லலாம், டிவி, இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் வந்ததால அதுக்குள்ளே இருக்காங்க. இந்த போஷன் அபியானுடைய முக்கிய இலக்குகள் என்ன டாக்டர்? ரொம்ப முக்கியமான இலக்கு நம்ம வந்து ஸ்டண்டிங் சொல்லக்கூடிய அந்த உயரக்குறைவை வந்து அட்லீஸ்ட் 2% குறைக்கணும். நம்ம இப்போ நம்ம 35% இருக்கும். ஸோ நம்ம 2% குறைக்கணும். அதே மாதிரி அண்டர் நியூட்ரிஷன், சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்குது, அதையும் 2% நம்ம வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்ல மாதிரி ரத்த சோகை, 2 ஒரு பெண் வந்து இப்போ ரத்த சோகையாக இருக்காங்க, அதையும் நம்ம வந்து மெயினாக குறைக்கணும். இதில் அதுக்கப்புறம் முக்கியமான இதெல்லாம் குறைச்சா நமக்கு வந்து லோ பர்த் வெயிட்டோட இன்சிடென்ட்ஸ் குறையும். இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மார்ட்டாலிட்டி ரேட், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து குறைக்கணும். அதான் நம்மளோட மெயின் எய்ம். ஓகே டாக்டர். ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது பெண்களுக்கு நிறைய இருக்குது. அதுக்காக இப்போது போஷன் அபியான் அப்படின்ற இந்த திட்டம் மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தாண்டி இப்போ குழந்தைங்க வந்து பிறந்து ஒரு 6 மாதத்துலேயே இல்லை ஒரு 7 மாதத்துலேயே கொஞ்சம் குண்டாக தெரிவாங்க, நல்லா கொழு நல்லா இருக்காப்பா குழந்தை அப்படின்வாங்க. அதுவும் ஊட்டச்சத்துக்கு ஒரு காரணம் இருக்கா, இல்லை அது நல்ல ஹெல்த்தியான ஒரு க்ரோத் தானா? அது ஹெல்த்தியான க்ரோத் தான். நம்ம சொன்ன மாதிரி க்ரோத் சார்ட் இருக்கிறீங்க, க்ரோத் மானிட்டரிங், அந்த வயதுக்கேற்ற எடை இருந்தாலே நமக்கு வந்து அது சரியான க்ரோத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த க்ரோத் சார்ட்டில் மேலே போச்சுன்னா, அந்த கிராஃப் மேலே போச்சுன்னா இட் கேன் பி ஒபிசிட்டி. நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவை குறைச்சிக்கலாம். ஜெனட்டிக்லாமே சில குழந்தைங்க சப்பியாக இருப்பாங்க. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, பல்வேறு துறைகளுக்கு இடையில இந்த ஒருங்கிணைப்பை இந்த திட்டம் எப்படி உறுதி செய்யுது டாக்டர்? கரெக்ட். இது வந்து பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் செக்டரல் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இந்த அங்கன்வாடி முதல் யூஸ் பண்ணோம்ல, அதான் மெயின் முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் செக்டார் இண்டஸ்ட்ரி மூலமாக, ஐடி இண்டஸ்ட்ரி மூலமாக இந்த சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரலாம். நிறைய பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் அந்த விஷயங்களை போடலாம். மைக்ரேஷன் அனதர் பிக்கஸ்ட் ஃபேக்டர். ஸோ அந்த மைக்ரண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்து அந்த அவேர்னஸை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிஹேவியர் சேஞ்ச், அதாவது அந்த குழந்தை சாப்பிடுனா ஒழுங்காக சாப்பிடுதா, எவ்வளோ சாப்பிடுதா, அந்த ட்ராக்கிங் கரெக்டாக பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதர் செக்டார்ஸோட ஹெல்ப் தேவை. அதே மாதிரி ரிசர்ச் தேவை. இதில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குங்கிறத நம்ம அந்த ஊட்டச்சத்தை அப்படியே நம்ம காமனாக சாப்பிடக்கூடிய விஷயங்களை உள்ள ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மாதிரி கொண்டு வரலாமா, அந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். ஸோ இதெல்லாம் மல்டி இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன் நம்ம பண்ணணும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி NA 12னா 8th ஸ்டாண்டர்டான்னு கேட்பாங்க. பட் அவங்க அதுக்கு அடுத்து ஊட்டச்சத்து தொடர்பாக நிறைய சாப்பிட்றாங்க. சாப்பிட அவங்களுடைய வெயிட் வந்து கரெக்டாக அதிகரிக்குமா, ஹைட் அதிகரிக்குமா? ஹைட் அதிகரிக்கும். நம்ம அது வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் நமக்கு வந்து அதிகரிக்கும். டில் தே பிகம் அடலசன்ட் முடிகிற வரைக்கும் ஹைட் நமக்கு வந்து அதிகரிச்சு தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதில் ஒரு மித்து, அது உண்மையான எனக்கு தெரியல டாக்டர். ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா கூட ஒரு ஸ்டேஜில் ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது அப்படி இல்லை. அந்த அடலசன்ட் தான் அந்த பீக் க்ரோத் முடியும், அதுக்கப்புறம் ஹைட் வராது. ஓகே, 19-21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹைட் வராது. நம்ம அதுக்குள்ளே நம்ம கரெக்டான நியூட்ரிஷன் பண்ணால் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், கடைசியாக சில கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு தொடங்கக்கூடிய ஒரு 3 முக்கிய ஆரோக்கிய உணவு பழக்கங்கள் பற்றி சொல்லுங்க டாக்டர். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து எல்லாருமே அப் டு 6 months வேறு எதுவுமே கொடுக்காம, இந்த தண்ணி கொடுக்கறது, தேன் கொடுக்கறது, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம கரெக்டாக எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நேர் கூட கேட்ட மாதிரி
கரெக்டான டைமில் அந்த வீனிங் ஆரம்பிச்சிடணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆரம்பிச்சிடணும் அலாங் வித் பிரெஸ்ட் மில்க். பிரெஸ்ட் மில்க் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், பட் 6 மாதம் வரைக்கும் பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ளஸ் இந்த காமன் ஃபீட் ரெண்டுமே பண்ணணும். 2 வயசு வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் ஹோம் பேஸ்டு ஃபுட் தான் கொடுக்கணும், வெளியே வந்து அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. டைவர்ஸ் ஃபுட்டு சொல்கிறது நிறையா ஃப்ரூட்ஸு 2-3 காய்கறிகள் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. பீட்ரூட்டே சாப்பிட மாட்டேங்கன்னா பீட்ரூட்டை சப்பாத்தி மாதிரி மாற்றி கொடுக்குறது. அந்த மாதிரி நம்ம வந்து பேலட்டபிளாக ஃபுட்டாக இன்ஷூர் பண்ணோம்னா திஸ் ஆர் த திங். 3 முக்கியமான விஷயம் டு என்ஷூர் த நியூட்ரிஷன் ஆஃப் த சைல்ட் இன் ஃபர்ஸ்ட் 1000 days. ஓகே டாக்டர், இறுதி கேள்வி. கண்டிப்பாக ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரோக்கியமான பாரதத்துக்கு மிக முக்கியமானது நல்ல ஊட்டச்சத்து தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அது அண்டர் நியூட்ரிஷன் இருந்தாலும் சரி, ஒபேசிட்டியாக இருந்தாலும் சரி, அங்கன்வாடியை தெரிஞ்சுக்கங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். லோக்கலி ஹெல்த்தி ஃபுட்ஸ் என்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் நேந்திரம்பழம் உங்களுக்கு கிடைக்கலாம், தமிழ்நாட்டில் என்னென்ன லோக்கலி அவைலபிள் ஃபுட்ஸு கொடுக்கலாம். அதே மாதிரி மதர்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு குடும்பத்தை குழந்தை பெற்றுட்டா அம்மா மட்டுமே பார்த்துக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டியிலேருந்து சமூகம் முதல்ல வெளியே வரணும். ஸோ இட் ஷுட் பி அ கம்பைன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் எழுந்தது, நம்ம நேயர்களும் கேட்டாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு ரெயின்போ எஃப்எம்ல உங்கள் கூட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு த ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர். ஓகே, நிகழ்ச்சியில் பல கேள்விகள் பல சந்தேகங்கள், நிறைய பேருக்கு ஒரு பெரிய விடை கிடைச்சிருக்கும்.